காட்டிலே சேல் பண்ணன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஓனர் ஆளாக போகிறாரு. ஒரு கமாந்து பொறுக்கணும் இங்கேருந்து பாருங்க. தம்பி வந்து இறக்கி விட்டு நம்ம வந்து டியூட்டிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்னல் டிராஃபிக் டியூட்டி போட்டாங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் மெயின் பாயிண்ட் அப்படின்னாலும் ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. டியூட்டி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பையன் போயிருந்தேன். பழம் பொறுக்கி வச்சுருந்தான் வச்சுருக்காரு. ஏன்னா நான் டியூட்டி போயிட்டு இப்போ தான் வந்தேன். பழம்லாம் நிறைய பழம் டேமேஜ் ஆகிட்டுக்கு. பாவம் காட்டுக்காரங்களுக்கு நஷ்டம்தான். பழம் பொறுக்கி வச்சுருக்காரு. ஆட்டோ எடுத்து வந்து தான் ஆட்டோவில் ஏற்றணும். பார்த்திங்கன்னா தராசு கிரேடு எல்லாம் எடுத்து வந்தாச்சு. ஆட்டோ வந்துருச்சு. தர்பூசணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பொறிக்கணும். ஏன்னா காட்டுக்காரங்க பொறிக்க தரமாட்டாங்க. நம்ம தான் பொறுக்கி எடை போட்டு அதுக்குரிய காசு கொடுத்துடணும். ஆனால் எனக்கு கூட பிறகு தெரியுது. அவன் பொறுக்கிட்டான் பாரு. அதான் ஆச்சரியமாக இருக்குது. பொறுமையாக விடா, வெடிச்சு போயிடும். என்ன ஆகுது ஏற்றிட்டுருக்காங்க. 71 கிலோ வந்திருக்குண்ணா. நீ வாங்கியாச்சு. முதலாளி 2 பேர் ஏறிட்டாங்க. மொத்தம் 371 கிலோ வாங்கியாச்சு. பழம்லாம் ரொம்ப டேமேஜ் பாருங்க. அதெல்லாம் கிடக்குது பாருங்க. அது ஃபுல்லாக டேமேஜ் தான். பாவம் தடவை. கடைசியில் என் நிலமை என்ன ஆச்சுன்னா, அவ்வளோ பழத்தை வாங்கி பழம் விற்க போக முடியல. முருகன் கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்தேன். சரி ஈவினிங் பழம் விற்க போகலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவசர அவசரமாக பழம் பாருங்கள். மழை எவ்வளோ மழை பெய்யுது தெரியுமா வெளியே. சொல்லுவாங்கள்ல, மாவு விற்க போனால் மழை பெய்யுது, இது விற்க போனால் மழை பெய்யுதும்பாங்க. என் கிரகம் தர்பூசணி விற்க போகலான்னு பார்த்தேன் மழை பெஞ்சு என்னை ரொம்ப சோதிக்குது கடவுள்.